ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். நீ எந்த ட்ரேட்னா பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக உங்களுடைய லாஸை கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல ட்ரேடராக ஸ்ட்ரெஸ் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி ப்ராஃபிட்டில் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுவீங்க. ஸோ இது ரெண்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி 1 minute பற்றி தெரியாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை வீடியோஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடியோக்கு 1 minute ஸ்ட்ராட்டஜி இங்கே போட்டுருக்க பாருங்கள். அது கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இன்னும் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு இங்கேயே இருக்கும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக 10 நாளாக பண்ணிகிட்ருக்குங்களா? ரைட், ஓகே. 5 days 6 days, ஓகே. 6 daysலேருந்து பண்ணிகிட்ருங்களா? இந்த 6 daysலேருந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 7வது 8வது நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறது கிடையாது. அதையும் பாருங்கள், ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு நார்மல். ஒரு 7 days ப்ராஃபிட் கொடுத்தது ஒரு 8வது நாள் லாஸ் கொடுக்குதுன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. 9வது நாள் லாஸ் கொடுக்குதா, இட்ஸ் ஓகே. வாரத்தில் 2 நாள் ஸ்டாப் லாஸ் கொடுத்தா நோ ப்ராப்ளம், ஓகேங்களா. ஆனால் நமக்கு கண்டினியூஷன் ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையான்றதை மட்டும் பார்த்துங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குதோ அதை போய் பார்த்துங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது. நம்ம வீடியோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது. 2000 வீடியோஸ், கிட்டத்தட்ட 2000 வீடியோ, 2100 வீடியோ, 2100க்கு மேலே ஆயிடுச்சு. 2100 வீடியோஸ்க்கு மேலே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த ப்ளேலிஸ்ட்டை போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய வரும். ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, டிசிப்ளினுக்கு கொடுங்க. அதாவது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தேர்ந்தெடுத்துங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்டில் எப்படி பண்ணலாம், ரெகுலராக பண்ணலாமான்றதை ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் என்ன பண்ணுறீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்ற மாதிரி எடுத்து போடுறீங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு 100% அக்யூரசி கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் பிலீவ் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 1 minute ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே நெகட்டிவ் தான் போயிட்டுருக்குது. அதாவது ட்ரெண்டு டவுனில் தான் போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் 10 minutes டைம் ஃப்ரேம், அதாவது 10 நிமிஷம் மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆகுது. ஸோ 10 மணி வரலாம் பார்த்தோம். 10 மணி வரலாம் ஒரு புது ஹை கிடச்சிருக்கும். அதாவது நம்ம புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களா, ஸோ பி ஒரு புது ஹை கிடச்சிருக்கும். அந்த புது ஹை கட் பண்ண சொல்ல புட் ஆப்ஷனை நம்ம அங்கேருந்து பை எடுப்போம். உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், புரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. சரி, இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா இல்லையா? ஸோ நம்ம புட் ஆப்ஷன் 42,400, அதாவது எந்த மணி எடுக்கணும், இந்த மணியா, அவுட் ஆஃப் மணியா, எவ்வளோ ப்ரைஸ் எடுக்கணும், எல்லாமே டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது பாருங்கள். அது 2 வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட். நம்ம பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் போய்ட்டு நம்ம புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 மணியோட ஹை, நீங்கள் கால் ஆப்ஷன் ஏன் சூஸ் பண்ணலன்னு கேட்கலாம். கால் ஆப்ஷன் உங்களுக்கு 10 மணி ஹை பிரேக் பண்ணியிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால கால் ஆப்ஷன் விட்டு இக்னோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ அதை பற்றி பேசியிருந்தேன்னு வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். அப்போ 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதை பற்றி நம்ம எந்த யூஸும் கிடையாது. கால் ஆப்ஷனை பற்றி பேசி இப்போ கால் ஆப்ஷன் இப்படியே போயிட்டு சொல்ல நீங்கள் 10 மணி ஹை பிரேக் பண்ணால் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். அது லோ தான் போயிட்டு இருக்குது. அதை நம்ம போய் அதை கால் ஆப்ஷன் பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? எதுவும் கிடையாது, ஓகேங்களா. சரி, இப்போது 10 மணி எந்த டைமில் 10 மணியை பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த 10 மணி இங்கே இருக்குது, 10 மணி இங்கே ஆயிடுச்சுங்களா? ரைட். அப்போ 10 மணி ஹை இதுதான். அதுக்கு முன்னாடி ஹை இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை இதுதான் புது ஹைனா இந்த ஹையை கணக்கு எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா. சரி, இந்த ஹை எங்கே பிரேக் ஆகுதோ அங்கே நம்ம என்ட்ரி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்மளுடைய என்ட்ரி போடுறோம், ஓகேங்களா. சரி, இதோட ஹை எங்கே இருக்குது பாருங்கள், அது நேராக இழுத்துங்க. 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுங்களா? ரைட்டு. அதேமாதிரி 40 பாயிண்ட் டார்கெட்டும் கொடுக்குறோம். 41 40, ஓகே. ஸோ இன்றைக்கி டார்கெட் அச்சீவாக இருக்குதா? சிம்பிள், அவ்வளோதான். இன்றைக்கி டார்கெட் அச்சீவாக இருக்குதா? நேற்று டார்கெட் அச்சீவ் ஆச்சா? நேற்று டார்கெட் அச்சீவ் ஆச்சா? பண்ணுங்கள். நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இந்த ஹையை நம்ம ப்ரேக் பண்ணோன்னா இங்கே பை எடுத்தோம். ஸோ 40 பாயிண்ட் வந்து இங்கே எஸ்எல் போட்டிருக்கோம். எஸ்எல் இன்னும் ட்ரிகர் ஆகலை நமக்கு, மேபி பாதி தூரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு மூவ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, அதையும் மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி 40 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 40 பாயிண்ட் ஆப்ஷனில் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த 40 பாயிண்ட் இவ்வளோ ஈஸியாக கேட்ச் பண்ண முடியுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ஆப்ஷன் பையிங் பற்றி நிறைய தகவல்கள் வந்து ஷேர் பண்ணுறது ரெடியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.